ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மஜகஜா ஆரி ஒர்க் சேனல். இன்றைக்கி நாம் ஆரி எம்ப்ராய்டரியில் ரொம்பவே முக்கியமான அதே சமயம் நிறைய பேருக்கு வர ஒரு பெரிய பிரச்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். கட் பீட்ஸ் வச்சு அவுட்லைன் போடும்போது நூல் அடிக்கடி கட் ஆகுதா? அதை எப்படி கட் ஆகாமல் பர்ஃபெக்டாக தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் நீடியில் கட் பீட்ஸை லோட் பண்ணிட்டு அவுட்லைன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கட் பீட்ஸை எப்போவும் போடுறப்ப ரொம்ப கவனமாக போடணும். த்ரெட்டை டைட்டாக பிடிக்கக்கூடாது. டைட்டாக பிடிச்சிங்கன்னா இப்படி தான் பிரிஞ்சு வரும். தெரியுதா வீடியோவில்? அதை ஒன்றில் லைட்டாக கீழே இழுத்து சரி பண்ணிடலாம். த்ரெட் ரொம்ப லூஸ் இல்லாமல் பர்ஃபெக்டான ஒரு சுச்சுவேஷனில் பிடிச்சா மட்டும்தான் த்ரெட் கட் ஆகாது. அது ஹேண்டில் பண்ணுறப்ப உங்களுக்கே தெரியும், டைட்டாக பிடிக்கிறப்ப எப்படி பிரியுது அப்படின்ட்டு. அப்புறம் கட் பீட்ஸோட எட்ஜஸ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. சாரி ஃபார் த ஸ்மால் மிஸ்டேக். என்னோடய கேமராமேன் என்னோட பையன்தான், அதனால் சரியாக கொஞ்சம் அந்த கேமராவை பிடிக்க மாட்டேங்கிறான். போக போக நான் சரி பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா நீடியில் ரொம்ப சாட்சி எடுக்கிறேன்னேன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. கட் பீட்ஸோட எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அதனால் த்ரெட் பட்டால் டக்குன்னு கட் பண்ணி விட்டுரும். அதை போடுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் சாட்சி போட்டிருக்கேன். அதே கண்டினியூவாக நம்ம அதையே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நீடில் நேராக பர்ஃபெக்டாக வரும். சூப்பராக ஸ்மூத்தாக போக ஆரம்பிச்சிடும். பொறுமையாக போடணும் கட் பீட்ஸ் எப்போவுமே. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதே மாதிரி பொறுமையாக இந்த ஃபுல் பட்டர்ஃப்ளையோட அவுட்லைனையும் நான் போட்டு முடிச்சிட்டேன். ஆனால் என்ன ஒரு சின்ன வருத்தம்னா, நான் சென்டரில் லோடு யூஸ் பண்ணியிருப்பேன், கட் பீட்ஸ் லோடு. அதை என்னால் வீடியோ கேப்சர் பண்ண முடியலை. அதனால் என்னை மன்னிச்சிருங்க. இந்த அவுட்லைன் மட்டும்தான் இப்போ கிடச்சிருக்கும். அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளையில் நான் என்ன உள்ளே ஃபில் பண்ண போகிறேன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபாலோவும் பண்ணிக்கோங்க.